Hi children, இப்போ exercise 5.4ல second one பார்க்கலாம். PLAY. So PL is equal to 7 cm, LA 6 cm, AY 6 cm, next PA 8 cm, LY 7 cm. So இந்த measurements எல்லாம் கொடுத்து நம்மளை வந்து ஒரு குவாட்ரேட்டில் வரைய சொல்லி அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? 3 சைட்ஸ் 2 டயக்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு குவாட்ரேட்டில் வரையணும். இப்போ வரையலாமா? ஸோ PL 7 cm. ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் வரைஞ்சிட்டோம். அடுத்து இப்போ டயக்ராம் வரையலாம். ஸோ PL 7ன்ற போது ஸோ இது 0 7. ஓகேவா? இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டோம். இது வந்து P, இது L. நெக்ஸ்ட் என்ன தெரியும் நம்மளுக்கு? PA 8 cm தெரியும், LA 6 cm தெரியும். ஸோ இப்போ வந்து 8 சென்டிமீட்டரில் வந்து ஒரு ஆர்க்கும் 6 சென்டிமீட்டரில் எல்லுலேருந்து ஒரு ஆர்க்கும் நம்ம வரைய போகிறோம். ஸோ PA 8 சென்டிமீட்டருக்கு 8 சென்டிமீட்டரில் மெஷர்மெண்ட்டில் நம்ம காம்பஸ் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ PA 8 சென்டிமீட்டர். ஓகே, எடுத்தாச்சு. ஸோ PA சென்டர் பாயிண்ட்டாக வச்சு நம்ம ஒரு ஆர்க் வரைகிறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு LA 6 cm. நெக்ஸ்ட் LA 6 cm அளவு எடுத்துக்கோங்க. ஸோ 6. ஓகே, ஸோ எல்லிருந்து ஏ ஆர்க்கு, ஏஎல்ல சென்டர் பாயிண்ட்டை வச்சு ஒரு ஆர்க்கு. ஸோ இது ரெண்டு மீட் பண்ணுற இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது? ஏ. ஸோ பியையும் ஏயையும் ஜாயின் பண்ணுறோம். அடுத்து ஏயையும் எல்லையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ பியையும் எல்லையும் ஜாயின் பண்ணுறோம். பியையும் ஏயையும் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து ஏ அண்டு எல் ஜாயின் பண்ணுறோம். இதுதான் அப்படியே ஸ்டெப்ஸாக நம்ம எழுதவும் போகிறோம். நெக்ஸ்ட் என்ன நம்மளுக்கு தெரியும்? A to Y வந்து 6 சென்டிமீட்டர், அடுத்து L to Y வந்து 7 சென்டிமீட்டர். இப்போ வந்து இல்லாமா? ஸோ ஏ சென்டர் பாயிண்ட்டாக வச்சு இப்போ 6 சென்டிமீட்டர் ஒரு ஆர்க்கு. ஏற்கனவே இங்கே ஏஎல் 6 சென்டிமீட்டர் வச்சுருந்தோம்ல. ஸோ அதே மெஷர்மெண்ட் என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் அதை அப்படியே வச்சு ஏலேருந்து ஒரு 6 சென்டிமீட்டர். ஓகே, ஆர்க் வரைஞ்சாச்சு. அடுத்து எல்லிருந்து LY 7 சென்டிமீட்டர். LY 7 சென்டிமீட்டர். 0 7. ஸோ எல்லிருந்து ஒய்க்கு ஒரு 7 சென்டிமீட்டர். ஸோ எங்கே கட் ஆகுது பாருங்கள், இந்த இடத்துல தான் கட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டு ரெண்டு ஆர்க்கு ஜாயின் பண்ணுற பாயிண்ட் இந்த பாயிண்ட். ஸோ இதுதான் என்னது? ஒய். ஸோ நெக்ஸ்ட்டு ஏவையும் ஒய்யையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஓகே, ஏ அண்டு ஒய்யை ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பி அண்டு ஒய்யை ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ மெஷர்மெண்ட்ஸ் எழுதிடலாம். PL வந்து எத்தனை சென்டிமீட்டர்? 7 சென்டிமீட்டர். AL வந்து 6 சென்டிமீட்டர். YA 6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு எல்லையும் ஒய்யையும் ஜாயின் பண்ணிடுங்க. இது 7 சென்டிமீட்டர். PA வந்து 8 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ குவாட்ரேட்டல் வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த குவாட்ரேட்டல். ஏரியா ஆஃப் த குவாட்ரேட்டல் இஸ் ஈக்குவல் டு half into D diagonal into H1 plus H2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு டயக்னல் தெரியும். ஸோ ஒரு டயக்னல் 7 சென்டிமீட்டர் தெரியும், ஒரு டயக்னல் வந்து 8 சென்டிமீட்டர் தெரியும். இப்போ ஏதாவது ஒரு டயக்னல் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்க H1 H2வும் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த டயக்னல் எடுத்தோன்னா இந்த ஹெச்சும் இந்த ஹெச்சும் கண்டுபிடிக்கணும். இதை டயக்னலாக எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஹெச்சும் இந்த ஹெச்சும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஹைட் கண்டுபிடிக்கலாமா? ஸோ நம்ம இப்போ ஹைட் கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் டயக்னல் இந்த டயக்னலை வந்து பேஸாக வச்சுக்கிறேன். இப்போ ஹைட் அப்போ இந்த ஹைட்டும் கண்டுபிடிக்கிறேன். அப்போ என்னவாக இருக்கணும்? இது பெர்பேண்டிகுலராக இருக்கணுமா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? ஸோ ஸ்கேலை வச்சுட்டு இந்த பெர்பேண்டிகுலரை வச்சுட்டு 90 டிகிரி எங்கன வரும்னு இந்த ஒய் பாயிண்ட்டுக்கும் இந்த எல் பாயிண்ட்டுக்கும் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதை பெர்பெண்டிகுலர் வச்சுட்டு இப்போ பார்க்கலாம். ஓகே, இது வந்துருச்சு பார்த்தீங்களா 90 டிகிரி.
ஸோ இதுதான் வந்து இதுக்கு 90 டிகிரி. ஸோ இது இந்த ட்ரையாங்கிளுக்கு 90 டிகிரி. அடுத்து இந்த இதுக்கு பார்த்துடலாமா? ஸோ எல்லுக்கு வந்து 90ல் வரணும். இது வந்துருச்சு. அப்படியே ஒரு லைன் ட்ரா பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் வந்து இந்த இதுக்கு 90 டிகிரி, இது வந்து இந்த இதுக்கு 90 டிகிரி. ஸோ இப்போ ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாமா? ஸோ இதை H1, இதை H2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது எவ்வளோ? ஸோ 0லேருந்து கரெக்டாக 0லேருந்து மெஷர் பண்ணுங்கள். மெஷர் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸாக்டாக 5.1 வருது. ஸோ இது 5.1 சென்டிமீட்டர் வருது. அப்போ இது எவ்வளோ வருது? 1.5. ஸோ 1.5 சென்டிமீட்டர். இந்த இது வந்து 1.5 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ என்ன டைனல்லும் தெரியும், ஹெச்சும் தெரியும் நம்மளுக்கு. ஸோ ½ இன்ட்டு டைனல் எதை எடுத்துக்கிட்டோம்? 8 சென்டிமீட்டர். H1 இது எவ்வளோ வருது நம்மளுக்கு? 1.5 ப்ளஸ் H2 5.1. ஸோ 1/2னா இது 4. ஸோ 4 இன்ட்டு 1.5ஐயும் 5.1ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு? 6.6. ஸோ 6.6 இன்ட்டு 4, 24 பேலன்ஸ் 2, 24, 6. ஸோ 24, 26.4. ஸோ 26.4. இது என்ன மெஷர்மெண்ட்டு? சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இப்போ ஸ்டெப்ஸ் எழுதலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? P and L வந்து 7 சென்டிமீட்டர் வச்சு ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சோமா? ஸோ அது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. Draw a line segment PL is equal to 7 centimeter. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? Pயையும் Lயையும் சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு Pயிலிருந்து ஏக்கு 8 சென்டிமீட்டரில் ஒரு ஆர்க்கும், Lலிருந்து ஏக்கு 6 சென்டிமீட்டர் ரேடியஸில் ஒரு ஆர்க்கும் வச்சு நம்ம A அப்படின்ற பாயிண்டில் வந்து கட் பண்ணோம். ஸோ என்ன பண்ணோம்? வித் P and LS centers, draw arcs of radii 8 centimeter and 6 centimeter respectively and let them cut at A. Aல கட் பண்ண வச்சோமா? நெக்ஸ்ட்டு ஸோ ஏல கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? Pயையும் ஏயையும் Pயையும் Lயையும் வந்து ஜாயின் பண்ணோம். ஜாயின் PA and LA. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்? ஏவையும் எல்லையும் சென்டர் பாயிண்ட்டாக வச்சு எல்லிருந்து 7 சென்டிமீட்டரும் ஏலேருந்து 6 சென்டிமீட்டர் ரேடியஸ் வச்சு ஒரு ஆர்க் வரைஞ்சி அந்த மிட் பாயிண்ட் என்ன வச்சோம்? எந்த பாயிண்டில் கட் பண்ண வச்சோம்? Y. With L and AS centers, draw arcs of radius 7 centimeter and 6 centimeter respectively and let them cut at Y. ஸோ நெக்ஸ்ட் எதை ஜாயின் பண்ணோம்? AY ஜாயின் பண்ணோம், PY ஜாயின் பண்ணோம், LY ஜாயின் பண்ணோம். ஸோ ஜாயின் PY, LY and AY. ஸோ PLAY is the required quadrilateral. ஸோ நம்மளுக்கு ஒரு quadrilateral கிடச்சிருச்சு. தேங்க்யூ.